இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு, அது இன்றே பேசு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் வந்து 2 நண்பர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தாங்க. அதில் முதலாவது ஒரு கருத்து என்னென்னா, காமெடி மட்டும் பண்ணு, நீ எல்லாம் வந்து கருத்து சொல்லாத அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தார். அவருடைய ஐடி, அவர் வந்து பண்ண மெசேஜ் பாருங்கள், சைட்டில் நான் காட்டுறவங்க கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா, நல்ல கருத்து பதிவிட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு முதல்ல நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க. நான் ஒரு காமெடியன் தான், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் தமிழ் சினிமா துறையில் காமெடியன் தான் ஹீரோவாக இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் யார் நான் சொல்கிறேன்ட்டு, ஓகேவா? ஹீரோக்கள்லாம் காமெடியன் ஆகிட்டாருங்க வெளி உலகத்துக்கு. இதுவும் தெரியும் நான் யாரை சொல்கிறேன்ட்டு, புரியுதுங்களா? அதனால் யாரையுமே தரக்குறைவாக எடை போட்டுறாதீங்க, ஓகேங்களா? இவன் காமெடி மட்டும்தான் பண்ணுவான், இவனுக்கு வந்து சமூக பார்வையெல்லாம் கிடையாது, சிந்தனைலாம் கிடையாதுலாம் சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இன்னொரு 4 சேனல் ஆரம்பிங்க பிரதர்னாரு. பிரதர், இன்னும் 4 சேனல் இல்லை, 40 சேனல் ஆரம்பிப்பேன், எனக்கு அந்த கட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? திறமை இருந்தால் 4 இல்லை, 40 இல்லை, 400 சேனல் கூட ஆரம்பிக்கலாம். இவங்களுடைய கருத்துக்கள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய இயலாமையும் அறியாமை தான் காட்டுது. தன்னால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல, இன்னொருத்தன் பண்ணுறான்னா அவன் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி. இவங்கெல்லாம் பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது. இவங்களும் பண்ண மாட்டாங்க, பண்ணுறவங்களையும் குறை சொல்கிறது. அதாவது பிரதர், நான் வந்து இந்த இடத்துல வந்து தவறான பார்வையிலையோ இல்லை ஆபாசமான வார்த்தைகளையோ உபயோகப்படுத்தவே இல்லை. நான் பண்ணுறது எல்லாம் என்ன, வெளியில் நடக்கிற விஷயங்களை தங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன், அது நல்ல விதமாக கொண்டு வரேன், ஓகேங்களா? அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து என்னை வந்து தரம் தாழ்த்தி நீ பண்ணாத, நீ சொல்லாதன்ற உரிமையில் பேசுகிறது வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அவருக்கு நான் பதில் சொல்ல நினச்சா அதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? நம்மளுடைய ஐடியாவெலாம் எங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நண்பரே, உங்களுடைய கருத்து வந்து எனக்கு ஒரு முதல் படிக்கட்டு மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களை மாதிரி எதிராளிகள் தான் ஒருத்தனுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கமெண்ட்டை வச்சு இனிமேல் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு. நான் இவ்வளோ நேரம் மேம்போக்காக பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப யாரையும் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, நம்ம யாரையும் வந்து தவறான வார்த்தைகள் பயன்படுத்தியோ இல்லை உங்கள் மனசை புண்படுற மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்தேன். பட் உங்கள் கருத்தெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அதெல்லாம் பண்ணால் இங்கே வாழ முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒன்று நீங்கள் பண்ணுங்கள், இல்லை என்னை பண்ண விடுங்க, சரிங்களா? என்னை காமெடினா பார்க்குறீங்களா, காமெடினா பாருங்கள். ஹீரோவெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல, நான் ஹீரோலாம் கிடையாது, சரிங்களா? நானே ஜஸ்ட் ஒரு வழிபோக்கன், அவ்வளோதான். இந்த யூடியூபரில் எல்லாரும் என்ன பேசுகிறாங்களோ அது நான் இங்கே கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறேன், அவ்வளோதான். உண்மையை பேசுகிறேன். நான் வந்து பொய்யாவோ இல்லை வெளியே நடக்காத விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லலை. உங்கள் கருத்தை வச்சே தெரியுது நீங்கள் எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கோவம் வந்து தான் இருக்கணும், வராமல் இருந்தால் தான் தப்பு. நீங்கள் கோவப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் போட்ட வீடியோவுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும், ஓகேங்களா? எனவே இந்த 2வது கமெண்ட் ஒருத்தர் சொன்னார்ல, இன்னொரு 4 சேனல் ஆரம்பிக்க பிரதர்ன்ட்டு. பிரதர், உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வாக்குகள் பலிக்கட்டும். இன்னும் இந்த ரவிராஜ் 4 சேனல் இல்லை 40 சேனல் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நான் வாழ்த்தணும், சரியா? அந்த சேனல்லையே வந்து இதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன், சரியா? போதும், ஓகேங்களா? ஒருத்தவங்களை மேலே கல்லெடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிரச்சனைகளில் இருக்கோம், நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம்னு தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு வசனம் ஒன்று இருக்குது, ஒரு வேதாகமத்தில், அதாவது பைபிளில். நான் வந்து பைபிளும் படிச்சிருக்கேன், பகவத்கீதையும் படிச்சிருக்கேன். உடனே வந்து நீ பாவாடையான்னு கேட்டுறாதீங்க, நான் பாவாடை கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, எவன் இங்கு உத்தமனோ அவன் இந்த பெண்ணின் மீது கல்லெறிங்கள்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? முதல்ல நீங்கள் கரெக்டாக இருங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க மேலே கல்லெறிங்க, ஓகேவா? எனவே அந்த 2 நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் வீடியோ பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, சோஷியல் மீடியாவில் பேட் கமெண்ட் பண்ணுறவங்க தான் நம்மளை எங்கேயாவது நேரில் பார்த்தா வந்து நம்ம கூட செல்ஃபி எடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அவரே சொன்னார், சாரி பிரதர், நான் உங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணிட்டேன், அப்புறமா தான் உங்கள் வீடியோவில் போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்ட்டு. ஐயா, நான் ஒரு காமெடியனாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் இங்கே சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுற ஒரு காமெடியாக இருந்துட்டு போகிறேன், சரிங்களா? எனக்கு இந்த ஹீரோ பட்டம்லாம் வேண்டாம். நானும் தத்துவம் சொல்லுவேன், முடிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள், உங்களை யார் தடுக்க போகிறா? ஏதோ நீங்களும் ஒரு சேனல் வச்சுருக்கீங்களே, வந்து ஏன் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, வந்து பண்ணுங்கள் பிரதர், சரிங்களா? எனிவே ரொம்ப நன்றி மக்களே. இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சமூக விழிப்புணர்வோடு தான் மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னுடைய வேலை. நான் அதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். மற்றபடி
உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வெளியில் இருக்கிறப்பெல்லாம் அதை பற்றிலாம் பேசாமல் நடிகர்கள் பின்னாடியும் நடிகைகள் பின்னாடியும் இந்த தேவையில்லாத வந்து ஜாதி மத அடிப்படையில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இந்த சோஷியலுக்கு என்ன தேவை, இந்த சமூகத்துக்கு என்ன தேவைன்னு யாருமே பேசுகிறதில்ல. நான் பேசுகிறேன், உங்களுக்கு பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அது எனக்கு ஒரு அடுத்த படிக்கட்டு தான். உங்களுடைய பொன்னான கமெண்ட்டுகள் மறுபடியும் இதில் எதிர்பார்க்குறேன். அந்த வீடியோவில் அந்த கமெண்ட் இருக்குது, நான் டெலீட் பண்ணலை, அது அப்படியே தான் இருக்குது, அதை நான் பின் பண்ண போகிறேன். இதை பாருங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு, அது இன்றே பேசு.